வாங்கினாவிட்ட கதைச்சுட்டோம். இப்ப கிஃப்ட் கொடுக்காத கொஞ்சத்தை கதைச்சு பார்ப்போம். அவர் எவ்வளவு வெளிமத்தியில இந்த கிஃப்ட் எல்லாம் சந்தோஷமா செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். சரி, எதுக்காக உங்களோட பிள்ளைக்கு நீங்க சர்ப்ரைஸ் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க? சந்தோஷமா இருக்கும். அம்மா இல்லாட்டாலும் அம்மா இருக்கிறவங்க நினைவோட சந்தோஷமா வாழணும்னு சொல்லி உடனே பார்த்து செய்வீங்க. நம்மளா எல்லாருக்குமே தெரியும், ஒரு அம்மா இல்லாட்டா ஒரு குடும்பத்தை வழிநடத்துறது சரியான கஷ்டம். ஆனாலும் பிள்ளைகளுடைய விடயங்கள்ல இன்னொரு குறையும் விடாம பிள்ளைகளுடைய அனைத்து விடயங்களையும் பார்த்து செய்வீங்க. சொல்ல வீடு சந்தோஷமா இருந்து இதே மாதிரி சந்தோஷமா பயணிக்கணும். வாழ்க்கையில இருக்கிற நிலவுரைகளை தாண்டி நீங்க அவங்களுக்காக போராடுறீங்க. அந்த போராட்டம் கட்டாயம் வெற்றி அளிக்கும். உங்களுடைய பிள்ளைகளாக எதிர்காலத்துல வாழ்ந்து உங்களை நல்லபடியா இழுத்து வச்சு நல்லா பார்த்து ஆயுஷ் கூட உங்களுக்கு பிள்ளைகளாக வாங்கியிருப்பாங்க. எனவே அதே மகிழ்ச்சியோட நாங்களும் வெற்றி கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.